ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரே நேரத்திலே உலக மக்கள் யாவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறவர், மனுஷர்கள் யாவர் மேலும் பிரியத்தை காண்பிக்கிறவர், சமாதானத்தை பிரகடனம் பண்ணி இருக்கிறவர். நன்றியோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபர் இந்த பூமியில் இனி உதிக்கவே முடியாது, உதித்ததும் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மெய்யாகவே உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, அது ஏற்புடையது. நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் பாடுகிறதாக நினைக்கிறோம். உண்மையிலும் உண்மையாக, மெய்யாகவே மெய்யாகவே என்று நீரே சொல்ல உபயோகித்த அந்த முறைமையிலே நீர்தான் எங்களை குறித்து எங்கள் மேல் பாடல்களை பாடுகிறவர், எங்களை குறித்து ஜெய கம்பீரமாய் மகிழ்கிறவர். இன்று இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே ஏதாவது ஒரு தருணத்திலே எங்களுக்குள்ளாக அந்த மெய்மை உதிப்பது மாத்திரமல்ல, நிலைவரப்படும்படி அனுகிரகிப்பீராக. ஏதோ உதட்டளவிலே 4 பாடல்களை பாடினோம் என்று நாங்கள் கடந்து போகிறவராய் இல்லாமல், குறிப்பாக உலக முடிவின் காலத்திலே எங்களுக்கு அதிகரிக்கும் சவால்கள் மத்தியிலே உம்மை குறித்த பாடல்கள் எங்கள் வாயிலே பஞ்சமில்லாமல் உதிக்கும். உம்மை உயர்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம் என்பதாக எங்கள் வாழ்வு மாபெரும் விடுதலை அடைய வேண்டிக் கொள்கிறோம். ஒரு தனி நிறைவை பெறும்படி உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ, we praise thee. இயேசுவின் நாமத்தினாலே வழி நடத்தும் பிதாவே, ஆமென். பாட்டுத்தாளிலே முதல் பாடலை பாடுவோம். அன்பின் ரூபமாய் சின்ன பாலனாய். நாம் பாடாத கிறிஸ்மஸ் பாடலை பாட இருக்கிறோம். பாடின 2 பாடல்களை மாத்திரம் இருக்கிற நேரத்தில் பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஒருவரை வாழ்த்தி கடந்து செல்ல இருக்கிறோம். அன்பின் ரூபமாய் சின்ன பாலனாய் மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம், மீட்பின் மேன்மையாய் செய்தி கூறுவோம். இயேசு பாலனை வாழ்த்துவோம், தேவனை வாழ்த்துவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம். விண்ணில் ஜோதி தோன்றிற்றே, விண்ணில் ஜோதி தோன்றிற்றே, மண்ணில் பாவம் போக்கவே மாந்த சாபம் நீக்கவே மன்னவர் பிறந்திட்டார். எங்கெங்கும் மகிழ்ச்சி, மாந்தர் மேல் பிரியம் பூலோகத்தில் உண்டானதே, பூலோகத்தில் உண்டானதே. அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம். கன்னிமரி பாலனாய் திவ்யநாதர் தோன்றினார். ஆஹா ஆஹா ஆஹா, கன்னிமரி பாலனாய் திவ்யநாதர் தோன்றினார்.
விண்ணில் கீதம் முழங்கவே ரட்சகர் பிறந்திட்டார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் வல்லவர், இம்மானுவேல் ஜனித்திட்டாரே, இம்மானுவேல் ஜனித்திட்டாரே. அன்பின் ரூபமாய் சின்ன பாலனாய் மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம், மீட்பின் மேன்மையாய் செய்தி சொல்லுவோம். இயேசு பாலனை வாழ்த்துவோம், தேவதேவனை வாழ்த்துவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம். இரண்டாம் பாடலை பாடலாம். பியானோ டெம்போ 120. பிறந்தார், சிம்மாசனம் துறந்தார், பெத்தேலை என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் உதித்தார். இம்மானுவேல் பிறந்தார், சிம்மாசனம் துறந்தார், பெத்தேலை என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் உதித்தார். காரிருளில் நடந்த ஜனங்களும் பேரொளியினை கண்டனரே, காரிருளில் நடந்த ஜனங்களும் பேரொளியினை கண்டனரே. அறுப்பில் மகிழ்ந்து களி கூறும் மாந்தர் போல் பெருமகிழ்ச்சி அடைந்தார் கலிலேயர்கள். அறுப்பில் மகிழ்ந்து களி கூறும் மாந்தர் போல் பெருமகிழ்ச்சி அடைந்தார் கலிலேயர்கள். இம்மானுவேல் பிறந்தார், சிம்மாசனம் துறந்தார், பெத்தேலை என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் உதித்தார். இம்மானுவேல் பிறந்தார், சிம்மாசனம் துறந்தார், பெத்தேலை என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் உதித்தார். நமக்கென்றோர் பாலகன் பிறந்தாரே, எமக்கோர் சுதன் கொடுக்கப்பட்டார். நமக்கென்றோர் பாலகன் பிறந்தாரே, எமக்கோர் சுதன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், நித்தமும் பெருகும் அதின் சமாதானமும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், நித்தமும் பெருகும் அதின் சமாதானமும். இம்மானுவேல் பிறந்தார், சிம்மாசனம் துறந்தார், பெத்தேலை என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் பிறந்தார். இம்மானுவேல் பிறந்தார், சிம்மாசனம் துறந்தார், பெத்தேலை என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் உதித்தார். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் வல்லமையுள்ள தேவனாம், அவர் நித்திய பிதா சமாதான பிரபுவாம். அவர் வல்லமையுள்ள
தேவனாம் அவர் நித்திய பிதா சமாதான பிரபுவாம் இம்மானுவேல் பிறந்தார். சிம்மாசனம் துறந்தார். பெத்தேல் என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் உதித்தார். இம்மானுவேல் பிறந்தார். சிம்மாசனம் துறந்தார். பெத்தேல் என்னும் சிற்றூரின் சத்திரத்தில் உதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தூங்குறாரா? இப்போ ஆண்டவர் தூங்குறாரான்னு கேட்டேன். நான் ஆறிறாரோ பாட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐந்தாம் பாடலை பாடலாம். எஃப் டிஸ்கோ டிக்கா 123. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். பறை சாற்றுவோம், பறை சாற்றுவோம் உலகுக்கு மாந்தரே. இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். பறை சாற்றுவோம், பறை சாற்றுவோம் உலகுக்கு மாந்தரே. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. ஆவியை தேடி வந்தாரே, என்னையும் பிள்ளையாய் மாற்றினாரே. ஆவியை தேடி வந்தாரே, என்னையும் பிள்ளையாய் மாற்றினாரே. இவரே உலக ரட்சகர். பறை சாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இவரே உலகின் ரட்சகர். பறை சாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. இழந்த உந்தன் சமாதானத்தை திரும்பி தந்திட வந்தாரே. இழந்த உந்தன் சமாதானத்தை திரும்ப தந்திட வந்தாரே. இவரே சமாதான பிரபு. பறை சாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இவரே சமாதான பிரபு. பறை சாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. கிழக்கில் நட்சத்திரம் உதித்தது, உன்னையும் நட்சத்திரமாய் மாற்றிட. கிழக்கில் நட்சத்திரம் உதித்தது, உன்னையும் நட்சத்திரமாய் மாற்றிட. இவரே விடி வெள்ளி நட்சத்திரம். பறை சாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. இவரே உலகிற்கு நட்சத்திரம். பறை சாற்றுவோம் உலகிற்கு மாந்தரே. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, happy Christmas. Merry, 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 merry
Christmas. Emmanuel, Emmanuel, நம்மோடு இருக்கிறார். பறை சாற்றுவோம், பறை சாற்றுவோம், உலகிற்கு மாந்தரே. Emmanuel, Emmanuel, நம்மோடு இருக்கிறார். பறை சாற்றுவோம், பறை சாற்றுவோம், உலகிற்கு மாந்தரே. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, happy Christmas. Merry, 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 merry Christmas. Amen. Yes, Lord. Song number 9, D. Soft Sclager 112. விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன். அதன் காரணம் என்னவென்று கேட்டேன். தேவன் மானிடனானா என்றறிந்தேன். நான் விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிகுவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிகுவோம். நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். மந்தை காக்கும் மேய்ப்பர் சிலர் கண்டேன். அவர் விந்தையான செய்தி சொல்ல கேட்டேன். மந்தை காக்கும் மேய்ப்பர் சிலர் கண்டேன். அவர் விந்தையான செய்தி சொல்ல கேட்டேன். தேவ தூதர்கள் கூடி பாடிய பாடலை, இயேசுவை கண்டதையும் கேட்டேன். தேவ தூதர்கள் கூடி பாடிய பாடலையும், இயேசுவை கண்டதையும் கேட்டேன். நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். ஒட்டகத்தில் மூவர் செல்ல கண்டேன். அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றேன். ஒட்டகத்தில் மூவர் செல்ல கண்டேன். அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றேன். இயேசுவை தரிசித்த ஞானிகள் மூவர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டேன். இயேசுவை தரிசித்த ஞானிகள் மூவர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டேன். நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன். அதன் காரணம் என்னவென்று கேட்டேன். தேவன் மானிடனானார் என்றறிந்தேன். நான் விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிகுவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிகுவோம். நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். லூயா. ஓகே, நாம் இப்பொழுது கிறிஸ்துமஸ் அன்றைக்கு பாடின பாடல்களை பாடுவோம். 4ஆம் பாடலை பாடுவோம். G. Afri Dance 128. முதல்ல ஆறிட ஆரம்பிச்சிருங்களா? ஆரிராரோ ஆரிராரோ
ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. பிறந்தாரே நம் தேவசுதன் இப்பாரினில் நமக்காக, உன்னை என்னை மீட்கும் பொருட்டாய் இப்பாரினில் தவழ்ந்தாரே. பிறந்தாரே நம் தேவசுதன் இப்பாரினில் நமக்காக, உன்னை என்னை மீட்கும் பொருட்டாய் இப்பாரினில் தவழ்ந்தாரே. விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். ஆரிராரோ 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 ஆரிராரோ. கந்தை துணியில் மாட்டு புல்லணையில், கந்தை துணியில் மாட்டு புல்லணையில், ஏழ்மையின் உருவாய் உதித்தவரை, தாழ்மையின் கோலம் தரித்தவரை, ஏழ்மையின் உருவாய் உதித்தவரை, தாழ்மையின் கோலம் தரித்தவரை, உம்மை பாடி கொண்டாடுவோம், உம்மை பாடி கொண்டாடுவோம். விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். ஆரிராரோ 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 ஆரிராரோ. வெண்பனிராவினில் விண்ணில் தோன்றிடவே, மேய்ப்பனிராவினில் விண்மீன் தோன்றிடவே, மேய்ப்பர்கள் நடுவில் தூதன் தோன்ற, பாலன் இயேசுவின் பிறப்பை சொல்ல, மேய்ப்பர்கள் நடுவில் தூதன் தோன்ற, பாலகன் இயேசுவின் பிறப்பை சொல்ல, உலகெங்கும் கொண்டாட்டமே, உலகெங்கும் கொண்டாட்டமே. விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். ஆரிராரோ 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 ஆரிராரோ. பிறந்தாரே நம் தேவசுதன் இப்பாரினில் நமக்காக, உன்னை என்னை மீட்கும் பொருட்டாய் இப்பாரினில் தவழ்ந்தாரே. பிறந்தாரே நம் தேவசுதன் இப்பாரினில் நமக்காக, உன்னை என்னை மீட்கும் பொருட்டாய் இப்பாரினில் தவழ்ந்தாரே. விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். விண்ணில் கீதம் பாடிடவே நம் மேசியா பிறந்தார். ஆரிராரோ 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 ஆரிராரோ. எட்டாம் பாடல் ஆறாம் பாடலை பாடலாம். D6/8 குத்து 130.
பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தார். 5 கட்ட சுருதி வச்சு பாடு, பிஞ்சு ராசாவை கருத்தில் வச்சு பாடு. 5 கட்ட சுருதி வச்சு பாடு, பிஞ்சு ராசாவை கருத்தில் வச்சு பாடு பாடு பாடு. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. நல்ல வழி சொல்லணும்னு நாதன் பிறந்தார், நம்ம எல்லாம் நல்லவனா மாத்த பிறந்தார். நல்ல வழி சொல்லணும்னு நாதன் பிறந்தார், நம்ம எல்லாம் நல்லவனா மாத்த பிறந்தார். வேற்றுமையை மறந்திடணும், ஒற்றுமையா வாழ்ந்திடணும். வேற்றுமையை மறந்திடணும், ஒற்றுமையா வாழ்ந்திடணும். உலகம் முழுதும் ஒன்றே குலம், ஒருவன் தேவன் ஒன்றே தெய்வமே. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. நஞ்சு போன நஞ்ச நிலம் மாத்த பிறந்தார், பஞ்சு போல பாவி மனம் மாக்க பிறந்தார். நஞ்சு போன நஞ்ச நிலம் மாத்த பிறந்தார், பஞ்சு போல பாவி மனம் மாக்க பிறந்தார். கஞ்சி தினம் தர பிறந்தார், தஞ்ச மனு வேலன் பிறந்தார். கஞ்சி தினம் தர பிறந்தார், தஞ்ச மனு வேலன் பிறந்தார். உலகம் முழுதும் ஒன்றே குலம், ஒருவன் தேவன் ஒன்றே வேதமே. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. 5 கட்ட சுருதி வச்சு பாடு, பிஞ்சு ராசாவை கருத்தில் வச்சு பாடு. 5 கட்ட சுருதி வச்சு பாடு, பிஞ்சு ராசாவை கருத்தில் வச்சு பாடு பாடு பாடு. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. பெத்லகேம் ஊரில் இயேசு சாமி பிறந்தா, பச்சளைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. Praise the Lord. Hallelujah. Okay, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பாடுறோம். நீ 2 ஒரு பாடல எழுந்து நின்று பாடுவோம். காலையில் எக்ஸசைஸ். சாங் நம்பர் 7, C sharp minus major pop 120. இல்லை, அதுக்கு முன்னாடி 8ஆம் பாடலை பாடலாம். D sharp hallows shuffle 110. விடிவெளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. விடிவெளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. நீர் வாழ்கவே இம்மானுவே, நாமமே என்றும் வாழ்கவே. நீர் வாழ்கவே இம்மானுவே, நீர் வாழ்கவே என்னும் வாழ்கவே. விடிவெளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. மகிமை துறந்து உம்மையும் வெறுத்து மாட்டு தொழுவத்தில் நீ பிறந்தீரே. மகிமையை துறந்து உம்மையும் வெறுத்து மாட்டு தொழுவத்தில் நீ பிறந்தீரே. நீர் வாழ்கவே இம்மானுவே, நாமமே என்றும் வாழ்கவே.
நீர் வாழ்கவே இம்மானுவே, உம் நாமமே என்றும் வாழ்கவே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. நிகரில்லா அன்பை நீ காட்டி என்னை ரட்சித்தே, பாவியான உலகை நீ மன்னித்து மாற்றினீ. நிகரில்லா அன்பை நீ காட்டி என்னை ரட்சித்தே, பாவியான உலகை நீ மன்னித்து மாற்றினீ. நீர் வாழ்கவே இம்மானுவே, உம் நாமமே என்றும் வாழ்கவே. நீர் வாழ்கவே இம்மானுவே, உம் நாமமே என்றும் வாழ்கவே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. பிறந்தாரே இயேசு ராஜனே, பிறந்தாரே தேவகுமாரரே. பிறந்தாரே இயேசு ராஜனே, பிறந்தாரே தேவகுமாரரே. விடிவெளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. விடிவெளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. Hallelujah. Amen. Yes, Lord. The song number 7, C sharp minor, Sclager pop, 120. வானில் வான் தூதர் வாழ்த்துக்கள் பாடிட, பூவில் மாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. வானில் வான் தூதர் வாழ்த்துக்கள் பாடிட, பூவில் மாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. விண்ணோர் மண்ணோர் இசைந்திட, விந்தை பாலனாய் மண்ணில் பிறந்தார். விண்ணோர் மண்ணோர் இசைந்திட, விந்தை பாலனாய் மண்ணில் பிறந்தார். Wish you happy happy Christmas, merry merry Christmas, happy Christmas to all. Wish you happy happy Christmas, merry merry Christmas, happy Christmas to all. வானில் வான் தூதர் வாழ்த்துக்கள் பாடிட, பூவில் மாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. வானில் வான் தூதர் வாழ்த்துக்கள் பாடிட, பூவில் மாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க, இப்பூவி மீதினில் உதித்த பாலன். இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க, இப்பூவி மீதினில் உதித்த பாலன். ஈடு இணையில்லா பாலனை இன்றும் என்றும் வாழ்த்தி பாடுவோம். Christmas, merry merry Christmas, happy Christmas to all. Wish you happy happy Christmas, merry merry Christmas, happy Christmas to all. வானில் வான் தூதர் வாழ்த்துக்கள் பாடிட, பூவில் மாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. வானில் வான் தூதர் வாழ்த்துக்கள் பாடிட, பூவில் யாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. மேன்மை துறந்த மெசியா பாலன்,
தாழ்மை தரித்து அவதரித்தார். மேன்மை துறந்த மெசியா பாலன் தாழ்மை தரித்து அவதரித்தார். என்னையும் மேன்மையாக்குவார், என்னை என்றும் வழி நடத்திடுவார். Wish you happy happy Christmas, merry merry Christmas, happy Christmas to all. Wish you happy happy Christmas, merry merry Christmas, happy Christmas to all. வானில் வாழ்த்துத வாழ்த்துக்கள் பாடிட, பூவில் மாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. வானில் வாழ்த்துதர் யாட்டுக்கள் பாடிட, பூவில் மாந்தர்கள் யாவரும் மகிழ்ந்திட. விண்ணோர் மண்ணோர் இசைந்திட, விந்தை பாலனாய் மண்ணில் பிறந்தார். விண்ணோர் மண்ணோர் இசைந்திட, விந்தை பாலனாய் மண்ணில் பிறந்தார். Wish you happy happy Christmas, merry merry Christmas, happy Christmas to all. Wish you happy happy Christmas, merry merry Christmas, happy Christmas to all. Hallelujah. Okay. தேவனே ஆராய்த்து 2 பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கடந்து செல்வோம். முழு பலத்தோடு ஆண்டவரை உயர்த்துவோம். சாங் நம்பர் 11, G minor, Power Rock 135. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஏகோபித்து அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து. அவ நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவ நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவ நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவ நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறொரு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஆமென். அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து. அவ நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவ நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஏகோபித்து அவ நாம அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து, அவ நாம இயேசு கிறிஸ்து. அவ நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவன் ஞானாலும் நன்மையாய் மாறும்.
அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. ஆமென். இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு நான் ஆராதனை வரத்துக்கு நான் இன்னொரு உற்சாகம், ஒரு தைரியம், நம்பிக்கை வேணும்னு கேட்டேன். ஐ திங்க் அரவுண்ட் பாஸ்ட் மிட் நைட் அப்பயே நான் எழுந்திச்சிட்டேன். அப்போது இந்த வேத பகுதியை வாசித்து முடித்தோடனே யூடியூப் திறந்தபோது ஆண்டவர் அந்த மிடில் ஈஸ்டில் இப்போ நம்ம பேசிட்டு கொஞ்சம் மேபி நேற்றுக்கோ இல்லை கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்பாகவோ அவ்வளோ பெரிய அற்புதங்களை அந்த ஜனங்களுக்கு செய்திருக்கிறார். ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆண்டவராய் இயேசு ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தம்முடைய ஜனத்தை, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அதோட தம்முடைய ஜனத்தை அப்படிப்பட்டதான உயிரை மாய்க்கக்கூடியதான குண்டுகளும் ஏவுகணைகளும் வீசப்பட்டும் திரளான மக்கள் 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய கூட்டமாகவே காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. தேவன் அவர்கள் மேல் அந்த சேதம் வராதபடி பாதுகாத்திருக்கார். அதே நேரத்தில் அவருடைய கண்ணுக்கு தூரமான இடத்துல விழுகிறது. அதனுடைய பாதிப்பு அது செதறும். எந்த ஒரு குண்டு விழுந்தாலும் செதறும். ஆனால் மிஸ்டிக்கலாக ஒன்றும் திரையெல்லாம் இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஷீல்டு மாதிரி அவங்களால புரிஞ்சிக்கவே முடியலையாம் சோல்ஜர்ஸால். எப்படி அது செதறி எல்லா பக்கமும் சிராய்வாதை ஏற்படுத்துமே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. தேவன் இஸ்ரவேலை காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் துவக்கம் முடியுமா இருக்கிறார், ஆதியும் அந்தமாக இருக்கிறார். Pleasant Rock 135. முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு
முழு சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு, தரிசன கண்களோடு, உயிருள்ளவர்களாக, உயிருள்ள சாட்சிகளாக தேவனுக்கு மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பாவும் ஒமேகாவும் ஆமென். ஆதியும் அந்தமும் ஆமென், அல்பாவும் ஒமேகாவும் ஆமென். பரலோகில் அவநாமம் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். பரலோகில் அவநாமம் ஆமென், என் பரிகாரியானாரே ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். உன்னத மறை உண்டு ஆமென், நமக்கு வல்லவ நிழல் உண்டு ஆமென். உன்னத மறை உண்டு ஆமென், நமக்கு வல்லவ நிழல் உண்டு ஆமென். பொல்லாப்பு நேராது ஆமென், ஒரு வாதையும் அணுகாது ஆமென். பொல்லாப்பு நேராது ஆமென், ஒரு வாதையும் அணுகாது ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், இது எல்லாமே செயலாகும் ஆமென். அவ வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். நம் பாடுகள் ஏற்றாரு ஆமென், நம் துக்கங்கள் சுமந்தாரு ஆமென். நம் பாடுகள் ஏற்றாரு ஆமென், நம் துக்கங்கள் சுமந்தாரு ஆமென். தழும்பாலை குணமானோம் ஆமென், பலவீனம் நமக்கில்லையாமே. அவ தழும்பாலை குணமானோம் ஆமென், இனி பலவீனம் நமக்கில்லையாமே. ஏகோபித்து வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். சிறையிருப்பை திருப்புவாராமே, நம் நகைப்பாலை நிரப்புவாராமே. சிறையிருப்பை திருப்புவாராமே, நம்மை நகைப்பாலை நிரப்புவாராமே. சிறையிருப்பை திருப்பினாராமே, நம்மை நகைப்பாலை நிரப்பினாராமே. சிறையிருப்பை திருப்பினாராமே, நம்மை நகைப்பாலை நிரப்பினாராமே. வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அவர் வல்லமை செயலாகும் ஆமென். அவ வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், எல்லாமே செயலாகும் ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென், இனி கம்பீரோ தருப்போமே ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமென், இனி கம்பீரமாய் அறுப்போமே ஆமென். ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், அது எல்லாமே செயலாகும் ஆமென். அவ வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென், எல்லாமே செயலாகும் ஆமென். மரபியல் வியாதி இல்லை ஆமென், நம் மரபணுக்கள் மாறிற்றே ஆமென்.
மரபியல் வியாதி இல்லை. ஆமென். நம் DNA மாறிற்றே. ஆமென். சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். ஒன்று சிலுவையில் இல்லை. ஆமென். சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். ஒன்று நிலுவையில் இல்லையே. ஆமென். glory. வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். எல்லாமே செயலாகுமா. ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். எல்லாமே செயலாகுமா. ஆமென். அவர் ஆதியும் அந்தமுமா. ஆமென். அல்பாவும் ஒமேகாவுமா. ஆமென். அவர் ஆதியும் அந்தமுமா. ஆமென். அவர் அல்பாவும் ஒமேகாவுமா. ஆமென். பரலோகில் அவனாமமாமே பரிகாரியானாரே. பரலோகில் அவனாமமாமே பரிகாரியானாரே. ஏகோபித்து செயலாகுமா. ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகுமா. ஆமென். ஹல்லேலூயா. 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 Thank you Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மெய்யாகவே பெரியவர் அப்பா. மெய்யாகவே நீர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சர்வ வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யானுரல மகதலரதன தேசதரனகோ Memoragara gara shikara diadure riara bulara balaraba. Oh ringana kudandra manglere sikara trashiki. We bless you, Lord. We praise you, Jesus. Oh, one note higher. Hallelujah. Thank you, Lord. Come, let us adore Him. Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Christ the Lord, for worthy, for He alone is worthy, for He alone is worthy. Christ the Lord, we give you all the glory. We give you all the glory.
Yatitiri kiribiri vishvara balara. One note lower. Hallelujah. Thank you, Lord. One note lower. Hallelujah. Thank you. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரேயம் தேவன், நீரேயம் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரேயம் தேவன், நீரேயம் தேவன், நீங்க ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, எம் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, எம் ஆண்டவரே. அன்பரே, கோபித்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, எம் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, எம் ஆண்டவரே. அன்பரே, ஆண்டவரே, பூமியில இன்னும் எங்களால் முழுசாக கிரகிச்சிக்க முடியல. நான் முடிவிலா காலம் உண்மை நாங்கள் ஏதோ ஒரு பரிமாணத்தில், ஏதோ ஒரு ரீதியில் ஓயாமல் தொழுது கொண்டு இருக்க போகிறோம், பாடிக்கொண்டிருக்க போகிறோம், உம்மை மகிழ்வித்து கொண்டிருக்க போகிறோம் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. ஆண்டவரே, you are so holy. Hallelujah. பரிசுத்த மீட்பர் பிறந்துள்ளீரே. One note higher. Hallelujah. உம்மை தொழுகிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் எங்கள் உள்ளத்திலே, எண்ணத்திலே, இல்லத்திலே, எங்கள் வாழ்வின் செயல்களிலே முதன்மை அடைவதாக, முக்கியமடைவதாக, மையமடைவதாக, தூய்மை அடைவதாக. உடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் எங்கள் மூலமாய் எங்களுக்குள்ளாகவும்
வெளிப்படுவதாக. உடைய திருவுளம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் நிறைவேற்றப்படுவதாக. இன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு அவர்கள் கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனையில் விழுந்து விடாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமை மாட்சிமை மகிமை உடையதே. இந்த துதி கன மகிமையெல்லாம் பாதத்தில் வைக்கிறோம். சுகந்த வாசனையை ஏற்றருளும். இயேசு நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உட்காருவோம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க, மினியேச்சர். சுருக்கமாக எலிப்புழுக்க மிட்டாய் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை விட இன்னும் கம்மியாக, அதை விடலாம் ரொம்ப 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 சிறிய அளவிலே மகா தொழில்நுட்பமுடைய பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, விசிலிங் ஆகுது. அப்படிப்பட்டதான சிப்ஸ்லாம் இருக்குது, கம்ப்யூட்டர் சிப்ஸ், சிலிக்கன் சிப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. யாரோ பாட்டை போட்டு விட்ருக்கீங்க. செல்ஃபோன் பாட்டு ஓடுதில்ல. கேன் யூ கட் யுவர் செல்ஃபோன்? தேங்க்யூ. ஜெபிப்போம். பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம். பிரயோஜனமானவர்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே. நாம் ஒரு மினியேச்சர் கார்டன் அப்படின்னு நினச்சி இயேசுவை வழிபடுவது தேவதூஷணம், அறியாமை, மீறுதல். தேவன் குழந்தை வடிவிலே உதித்தார், மனிதனாக பிறந்தார் என்பதனால அவர் குழந்தை இயேசு அல்ல. அதை பற்றி நான் இப்போது சர்ச்சை பண்ண வரவில்லை. இன்னொருவர் குழந்தை இயேசு வடிவில் அவரை வழிபடுகிறார்கள் என்பதையும் நான் விமர்சிக்க வரவில்லை. இயேசு ஏன் பிறந்தார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். ஏராளமான விஷயங்கள் இருக்கிறதே என்று மலைத்து தான் போகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். Why Jesus came. எபிரேயர்கள் நிருபம். ஏனென்றால் நாம் பாடின ஆல்மோஸ்ட் எல்லா பாடல்களிலும் இயேசுவின் பிறப்பின் காரணத்தை அந்தந்த கோணத்தில் எடுத்து பாடலை எழுதியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடல்களை நீங்கள் திரும்ப நினைவு கூர்ந்து அந்த வரிகளுக்கு செல்வீர்களானால் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதற்காகவும் இயேசு வந்தார். ஆனால் இவைகள்தான் கண்டிப்பாக மையமான விஷயம். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, முடிவில்லா வாழ்வு. அவைகளை முழு மனுக்குலமும் முன்குறிக்கப்பட்ட யாவரும், கிரயத்து கொள்ளப்பட்ட யாவரும் அடையும்படி தான் இயேசு வந்தார். அதற்கான தகுதிகளையும் அதற்கான உபகாரங்களையும், தகுதிங்கிறத நம்ம முழு புருஷங்க சோத்தில் மறைக்கிறதுக்கு யோசிக்கவும் கூடாது. அதே நேரத்தில் நாம் தகுதி அடைய முடியாது, தகுதிப்படுத்துகிற அவர் தான். அதுக்கு தான் உபகாரம். தட்ஸ் வை காட் கேம் டு ஹெல்ப். ஐ திங்க் நேத்திக்கோ முந்தானேத்திக்கோ பார்த்தோம். மீட்கும் பொருளாக சண்டே ரான்சம், பிணை தொகையாக வந்தார். இதெல்லாம் யாருக்கும் செய்யறதுக்கு முடியாது. பிணைப்படாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கார். ஷுவர்ட்டி யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் சில விஷயத்தில் நீ ஷுவர்ட்டியாக நிற்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதற்கேற்ற உத்தமமான உத்தரவாதம் நமக்கு வேணும்னா அந்த க்ளோஸ் வாக் கடவுளோடு இல்லைன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பளிச்சுன்னு ஒரு நேரத்தில் அப்படியே கோடியாக உயர்த்திடும், அதே நேரத்தில் பல கோடி
அதள பாதாளத்தில் போக முடியாது. ஃபுல்லாகவே அவங்க முதலீடே நாசமாகக்கூடிய அளவுக்கு வாலட்டைலாக இருக்கும். There is no volatility with God. ஆண்டவர் வந்து ஒரு கொதிகலன் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் அ வாலட்டைல் crucible. சரி, இயேசு ஏன் வந்தார் என்பதை எபிரேயர்கள் நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். The book of Hebrews chapter 10 verses 12 onwards. இவரோ இயேசுவோ, சொல்லுங்க, இவரோ இவரோ இயேசுவோ. ஓகே, இந்த அதிமுக்கியமான மையமான பிரகாசிக்கிறவர் நம்ம வந்து ஒரு வாரத்தில் இந்த மாதத்தில் ஏன் இயேசு வந்தாருங்கிறது 8ஆமத்துலேருந்து வாசித்தோம். மகா பிரதான ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி கூறுறது. இப்போது அவர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர், தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், அவர் தமது முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு கிருபையை கட்டளையிட கடவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட இயேசு ஆஸ் அ சீஃப் ஹை ப்ரீஸ்ட் உலகத்தில் வந்து இது நீங்கள் கவனிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் ஷார்ப்பாக கவனிக்கணும். இல்லைன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஒரு காட்டாட்டு வெள்ளத்தில் எப்படி கண்டது கடையை இழுத்துட்டு போயிடுது. அந்த வாட்டர் கரண்ட்டில் எதை வேணால் இழுத்துட்டு, காரை இழுத்துட்டு போயிடுது, லாரி இழுத்துட்டு போயிடுது, ஒரு வீட்டையே பாதி இடிஞ்சு விழுத இழுத்துட்டு போயிடுது, மிருகத்தை இழுத்துட்டு போய், அதுக்கு ஒன்றுமே வித்தியாசமே கிடையாது. கந்த துணியை இழுத்துட்டு போயிடுது, மர கொப்பை இழுத்துட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரி ட்ரிக்கி அண்ட் வெரி கிரிட்டிக்கல் டேஸில் இருக்கும். நமக்கு நிறைய பகுத்தறிவு தேவை, ஆன்மீக பகுத்தறிவு தேவை, ஆவிக்குரிய பகுத்தறிவும் தேவை. ஸோ இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி அவர் இருக்கிறார்னா, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நானும் மனுஷனாக இருக்கிறதுனால அங்கலாய்ப்போட ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு இந்த ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இப்போலாம் வந்துட்டுருக்காண்டவரே, அது மாதிரி ரத்தனை சுருக்கமாக நெத்தியடியாக சில வார்த்தையில் சொல்லிவிட்டு ஹைலைட் மாதிரி சொல்லிவிட்டு இப்போ தெரியல. நீங்கள் கொடுக்குற வேத வசனம்லாம் ரொம்ப ஆய்ந்து அறிய வேண்டி இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. ஆனால் அவ்வளோ அதுக்குள்ளே முதலீடு இருக்கிறது. திவாலே ஆக முடியாத ஒரு வியாபாரம், ஒரு தொழில், ஒரு முயற்சி, ஒரு பெருக்கத்தின் முயற்சிக்குரிய காரியங்களை வித்திடுகிறீர் என்று நான் அங்கலாய்ப்பேன். அப்படி தான் அங்கலாய்த்து தான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி நூதனமாக ரொம்பவே அந்த வார்த்தை சரியான வார்த்தை. அது இன்றைக்கும் சொல்லணுன்னா டிஜிட்டலைஸ் ஆக, எலக்ட்ரானிக்கலி அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் தான் இங்கே ரொம்ப பெரிய பிரபலியமாக இருக்குது. அது மூலமாகலாம் பலி பிராயச்சித்தங்கள், மாற்றுப்பாதைகள், துரோக முயற்சிகள், ஏமாத்து வேலைகள், மாய்மாலங்கள், இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேலில் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, மினியேச்சர், கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்பம். அந்த விதத்துக்கு அந்த மாதிரி தொழில்நுட்பத்தெல்லாம் உபயோகித்து மனிதனை அடிமைப்படுத்துகிறார்கள், கபலீகரம் பண்ணுகிறார்கள், கடத்தி செல்கிறார்கள், அவன் மனசாட்சியை கட்டி போடுகிறார்கள். அதை ஒன்றும் விலையே இல்லாமல் இலவசமாக சிறைப்பிடித்து விடுகிறார்கள், அடமானமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நான் சொன்ன எல்லாமே இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு வேர்ல்டு வைடாக எல்லா ரேஞ்ச். ஆனால் தெரியும், அதுதான் தெரியல, நம்ம யாருக்குமே தெரியல. அதுக்கு தான் இந்த வசனம். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். Why Jesus came. இன்னொரு வசனத்தை அதோடு சேர்த்து வாசித்து நாம் இன்னும் கொஞ்சம் தியானிப்போம். கொலோசியர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம், the book of Colossians chapter 1 verses 20 onwards. 1:20 அவர் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய்
தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னே நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட நற்செய்தியினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். Why Jesus came? நம்மை பரிசுத்தமாக்க, குற்றமற்றவர்களாக்க, பரிபூர்ணராக்க, கண்டிக்கப்படாதவர்களாக தேவனுக்குமா நிற்க. கண்டிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்துது. ஆனால் கண்டிக்கப்படாதவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சௌகரியத்தை, உபகாரத்தை தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்காது. நமக்கு வாழ்நாள் முழுவதும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு முதலீடு, ஒரே ஒரு ஒத்துழைப்பு, ஒரே ஒரு காரியம், கண்டிஷன், நிபந்தனை, ஒத்துழைப்பு, ஒத்துழைப்பு, ஒத்துழைப்பு. விட்டு கொடுத்து வாழு, அர்ப்பணித்து வாழு, பற்றி கொண்டு வாழு, சார்ந்து வாழு, என்மேல் சாய்ந்து வாழு, என்னை பின்பற்றி வாழு. ஒபீடியன்ஸ் மாத்திரம்தான் கேட்குறார். வேறு எதையும் நாம் தேவனுக்கு முதலீடாக கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவைகளுக்கு அங்கே மதிப்பு இல்லை. நம்முடைய பணத்துக்கு மதிப்பில்லை, நம்முடைய படிப்புக்கு மதிப்பில்லை, நம்முடைய திறமைக்கு மதிப்பில்லை. நம்முடைய இப்படிப்பட்டதான சில மூலதனங்கள் நூதனமான மூலதனமாக இருந்தாலும் அதுக்கெலாம் அங்கே மதிப்பே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லைங்கிற ஒரு விஷயத்தை தேவன் பிரகடனப்படுத்தி விட்டார். அதுவும் கூட நமக்கு நெத்தியடியாக விளங்க வைப்பதற்காக ஒரு ஒரு கணிசமான காலம் இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா, புறா குஞ்சு, மற்ற இப்படிப்பட்டதான மிருகங்களுடைய பறவைகளுடைய இரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தி அடைய வேண்டும், குற்ற நிவாரணமும் பாவ நிவாரணம் அடைய வேண்டும் என்று தேவன் அனுமதித்தவர். மறுபடியும் 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 கணக்கு வழக்கில்லாமல் மனிதன் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறானே, அது பற்றாக்குறையாக இருக்கிறதே. வசதி உள்ளவன் கொண்டு வரான், ஆனால் வசதி இல்லாதவனும் கொண்டு வரான். அவன் சின்னது கொண்டு வந்தாலும் பெருசு கொண்டு வந்தாலும் அவன் மனசு சின்னத்தனமாகவே இருக்கே என்பதை ஆண்டவர் பார்த்து தான் இப்போ வாசித்தோம்ல எபிரேயர்கள் நிருபத்தில், ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை செய்கிறதுக்கு யாராலையும் முடியல, யாருக்கும் தெரியல, யாரும் முன் வரவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே உரைக்கப்பட்ட பிரமாணங்களிலே உரைக்கப்பட்ட 5 விதமான பலிகளை மக்கள் செலுத்தாமல் இல்லை. இன்னும் ஷாக்கிங்காக வேதத்திலே வாசிக்கும்போது அடிப்படை விஷயங்களே கூட ரொம்ப மெத்தனமாக, அதிமேதாவித்தனமாக, சட்டக்கட்டத்தனமாக நடந்து கொண்ட ஒரு பெருங்கூட்டமான இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. விருத்த சேதனம் கூட அவங்க அடையலை. அநேகம் பேர் மாம்சப்பிரகாரமான விருத்த சேதனம் கூட அடையலை. அந்த அளவுக்கு கலகம் உள்ள ஆவி கொண்டவர்களாக இருந்தாங்க, முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாங்க, இதே கடினம் உள்ளவர்களாக இருந்தாங்க. விருத்த சேதனம் பண்ணினவங்க வேற ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. ஸோ டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், அது பிரமாணிக்கமான இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளானாலும் சரி, அவரவர்களுக்கு தோணின இறை வழிபாடுகளிலே ஈடுபாடாக இருந்தவர்களானாலும் சரி, பேய் பிசாசுகளே நேரடியாக தொடர்பு கொண்டு வழிபட்டவர்களானாலும் சரி, அவர்களுக்குள்ளாக அவருடைய வாழ்வு மிகவும் கரைப்பட்டது, மிகவும் பலவீனப்பட்டது, பாதகத்துக்குள்ளானது. பஞ்சமாக பாதகர்களாக மாறினார்கள் என்று சொன்னாலும் சற்று கூட மிக இல்லாமல் அவருடைய வாழ்வு மாறியது. ஆகினாலே நம்மை பரிசுத்தமாக்க, அவரை விசுவாசிக்கிறவர்களை தூய்மையாக்க, குற்றமற்றவர்களாக்க, கண்டிக்கப்படாதவர்களாக்க, பரிபூர்ணர்களாக்க எந்த ராஜாவும் வரல, எந்த மந்திரியும் வரல, எந்த பாமரனும் வரல, எந்த சாமானியனும் வரல. Nobody could even imagine about such provisions. ஆனால் அது அவசியம். இதெல்லாம் நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன்.
ஒரு சிறிய அச்சாணி ஒரு வண்டிக்கு இல்லைன்னா பயணப்பட முடியாது. அச்சாணி முறிஞ்சிருச்சுன்னா முறிஞ்சது தான். அச்சாணிங்கிறது ஒரு பிரின்சிபல். அது வண்டி ரெட்டமாட்ட வண்டியாக இருந்தாலும் சரி, அது போல் பலவிதமான அந்த அச்சாணி எங்கெல்லாம் போடுறோம், எங்கெல்லாம் அது ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல யோசித்து பார்த்திங்கன்னா, அதுக்கு பின்னே இருக்கிறதான அந்த பெரிய வேலை, அதிகபட்சமான வேலை, பெருக்கம், அதெல்லாம் தடைப்படுகிறது, நஷ்டப்படுகிறது. சின்ன அச்சாணி தானே, இதில் என்ன இருக்குது? அதுதான் அந்த வேலையே அவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது. எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, ஆனால் சும்மா பொது அறிவில் காதில் விழுந்தது தான். சிஎன்ஜின்னு ஒரு பெரிய லேத் இருக்கான் மெஷின். அதில் ஒரு சிறிய டீட்டெயில், சின்ன, அதுவுமே இப்போல்லாம் ஆஃப் லேட் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு, டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. அதான் அதை பற்றி முழு டீட்டெயில் தெரியாதனால அது ஒரு சிறிய டேட்டா, அதுக்குள்ளே நம்ம ஃபீட் பண்ண தவறிட்டோன்னா பெரிய பெரிய மேக்ரோ டேட்டாலாம் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஜாப் வெளியே வரணும், அது வந்து ஆயிரக்கணக்காக அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அதில் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டாலே நஷ்டம் அவ்வளோ பயங்கர நஷ்டம் இருக்குமா. வண்டி முதல்ல அது ஓடாதான், காமிச்சிட்டே இருக்குமா, ஏதோ தப்புன்னு காமிக்குது. மனிதனுக்கு தவறை தேவன் உணர்த்துகிறார். இதுவரைக்கும் மனிதனுடைய தவறை முழுமையாக ஒருவருக்கொரு நாம் உணர்த்தி கொள்ளவே முடியவில்லை. அது அரசாங்கமானாலும், அது நியாய ஸ்தலங்களானால், நீதிமன்றங்களானாலும் முடியல. அம்பேத்கரை பற்றி சமீபத்தில் சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை உண்டாச்சு. ஒன் ஆஃப் த பிக் டைம் கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட், ரொம்ப பெரிய மண்டை தான். ஆனாலும் அவரை விட நிபுணம் பெற்ற சட்ட நிபுணர்கள் இருந்தும் மனிதனுடைய தவறை உணர்த்த முடியவில்லை. மனிதன் உணர முடியவில்லை. மனிதனுடைய தவறை அவன் உணர வேண்டும், அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். கொஞ்சம் ஆர்கியூமெண்டேட்டிவ் ஸ்பிரிட்டோடு உட்காந்து ஆர்கியூ பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டால் கூட ஒன்றுமே நம்மகிட்ட அவர் கேட்கல. எதையுமே அநியாயமாக கேட்கல, அக்கிரமமாக கேட்கல, அழிச்சாட்டியமாக கேட்கல, அராஜகமாக கேட்கல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், ஒத்துக்கப்பா, தப்பு பண்ணிட்டப்பா, அது சரியாக வராதுப்பா, நான் தப்பு இல்லாதவன்ப்பா, ஆனால் நீ தப்பாக இருந்தாலும் நீ தப்பை விட்டு மனம் திரும்பி என்கிட்ட வந்துடு, எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும்னு தான் சொல்கிறாரு. இது மாதிரி நெகோசியேஷன் யாரும் பண்ணதே இல்லை இன் ஆல் ஆஃப் ஹிஸ்ட்ரி. எவ்வளோ சரித்திரத்தில் மென்மையும் தன்மையும் மேன்மையுமான சிறப்பு மக்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு வரையறையோடு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் தேவன் மாத்திரம்தான் இவ்வளோ பொறுமையாக, இவ்வளோ பாசமுள்ளவராக, பண்புள்ளவராக நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு, ஒரே பலியினாலே என்றென்றைக்கு நம்மை பூரணப்படுத்துவதற்கு இயேசு இந்த பூமியில் வந்தார். பலி செலுத்தி, விலை கொடுத்து, பிணைத்தொகை, அந்த ஃபைன், அந்த ஈட்டு தொகையை கொடுத்து, மூழ்கி போகுது பிஸ்னஸ், கெந்து வட்டியில் எல்லாமே போகுது. அதை முழுசாக அப்படியே, அது எத்தனை கோடி ஆனாலும் ஆண்டர் கொடுத்து நம்மளை ஆண்டர் விடுதலை பண்ணுறாரு. மாமேன் அலையிலையா கத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, அதுதான் இந்த 2024 டிசம்பர் 25 நீங்கள் யோசிக்க வேண்டியது. எனக்கு சொல்லுங்கள், என் வாழ்க்கையை நீங்கள் எப்படி புதுமை ஆக்குவதற்கு, புதுப்பிப்பதற்கு நீ எடுத்துக்கொண்ட இந்த மேசிவ் எஃபர்ட் என்னை பற்றி எனக்கு காமிங்கன்னு நீங்கள் கேட்கணும். பிரகாசம்ல மனக்கண்கள் நமக்கு தேவை. மூல அறிவு ஓகே தான், மூல குறிப்பில் இதெல்லாம், இந்த அறிவு குறிப்பெல்லாம் வச்சுக்கிறது அவசியம்தான். ஆனால் கண்ணு பிரகாசமாக, இந்த புறக்கண்ணில் உள்ள ஐ ஷுட் ரியலைஸ் அவருடைய பலியினாலே இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய அவர் பிறந்து தான் செய்ய வேண்டியிருந்துச்சு. நேராகவே அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஆம்பளையாக பூமிக்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு வாலிபனாக வந்திருக்கலாம். அவர் செய்யலை. ஏன்னா நம்முடைய ரூட் வந்து உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தாயின் கர்ப்பத்திலே கரு உருவாகத்துக்கு முன்னையே அதெல்லாம் ஆதி மந்தம் மாமேன்னு பாடின. சும்மா கூச்சலுக்கும் ஆட்டம் பாட்டத்துக்கு பாடலை, பரவசத்துக்கு டிக்லிஷாக இருக்கிறதுக்கு பாடலை. சத்தியம் எவ்வளோ கத்தி பாடினாலும் வைராக்கியம் டெசிபல்ஸில் இல்லை, கூச்சலில் இல்லை, லவுட்னஸில் இல்லை, சூடு சொரணையில் தான் இருக்குது. என் வாழ்க்கையின் ஆரம்பமே அவர் தான், என் வாழ்க்கையின் முடிவே அவர் தான்.
இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒருத்தர் என் கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறாரு. ஐக்கியமாக இருக்கிற இது மாத்திரம் இல்லை, சொந்தமாக்கிக்கவே, என் சொத்துப்பா, நீ தான் எனக்கு பித்து, உன்னை பற்றி நான் பித்து பிடிச்சி அலையிறேன், நீ தான் எனக்கு மனவாட்டி, நீ தான் என்னுடைய கனவு, நீ தான் அவருக்கு நித்தியத்தின் நிறைவு. கடவுளுக்குன்னு ஒரு நிறைவுன்னு ஒன்று இருக்குமா, நான் அவர்கிட்ட குறை இல்லை, இருந்தாலும் அது ஒரு அடிஷ்னலாக அனெக்ஸ் மாதிரி, அடெண்டா மாதிரி ஆண்டவர் நம்ம தான் நினச்சி பார்க்குறாரு. He was not able to think about anything else, anybody else other than the blood-bought children. இதுக்கெல்லாம் தான் நம்ம குதிக்கணும். சர்ம எழுச்சிக்காக மாத்திரமல்ல, அந்த மாதிரி நமக்குள்ளே அந்த வேகம், அந்த உத்வேகம் நமக்குள்ளே பிரவாகித்து ஓடணும். ஜீவன் பிரவாகித்து ஓடணும். நதியாக நமக்குள்ளே இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரவாகித்து ஓடணும். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலினாலே இவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு முடிக்க மாட்டேங்கிறார். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், அவருடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், ஏதேனில் இருந்த கட்டுக்கட்டா சில நேரத்தில் இந்த யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, எவனையாவது பிடிச்சா இத்தனை கோடி ரூபா நோட்டு இருக்கும், 2000 ரூபா நோட்டு இருக்கும், 500 ரூபா நோட்டு இருக்கும். அது மாதிரி சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் உபகாரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறார். ஐயோ என்ன பண்ணுறது, இனிமேல் தான் யோசிக்கணும் அப்படிலாம் இல்லை. இஸ் ஸோ ஃபுல் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். தேவனுடைய வீட்டில் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஒரு காரியத்தை சொல்லிட்டு முன்னும் பின்னும் அவ்வளோ உறுதுணையாக நிற்கிறார், உத்தரவாதத்தோடு நிற்கிறார். கைவிரிக்கலை, கைவிடவே இல்லை. ஸோ நம்மை பரிசுத்தமாக்க, குற்றமற்றவர்களாக்க, பரிபூர்ணராக்க இயேசு இந்த பூமியிலே வந்தார். கண்டிக்கப்படாதவர்களாய் நாம் இருக்க, இதை நம்ம ஏதாவது ஒரு கோணத்தில், ஏதாவது ஒரு பரிமாணத்தில் கேர்லெஸ்னஸ்னாலேயோ, பெருமைனாலேயோ, மேட்டிமைனாலேயோ, ஓவர் கான்ஃபிடென்ஸ், தேவனற்ற தன்னம்பிக்கையினாலேயோ இழந்து போவோமானால் கண்டிப்பாக நாம் சிக்ஷைகளுக்குள்ளாவோம். இது முடிவான கருத்து அல்ல. திஸ் இஸ் அ மேசிவ் ப்ரொவிஷன். ஆனால் இதில் இருக்கிற பிரீச்சுக்கு வேண்டிய உதவிகளை தேவன் செய்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த 5 விதமான பலிகள், அந்த 5 விதமான பலிகளை எல்லாரும் கொடுக்க முடியாதுன்னு ஒரே பலியை தந்துவிட்டு பரிந்துரைக்கிறார். ஒப்புரவாக சொல்கிறார், சமாதானம் பண்ணிக்கோ, வா, வார்த்தையை கொண்டே என்கிட்ட திரும்ப, எந்த வார்த்தையினால எனக்கு விரோதமாக பேசினாயே அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி என்கிட்ட வந்துரு. எந்த விஷயத்தினால என்னை விட்டு தூரம் போனியோ அந்த விஷயத்தையே விட்டுட்டு, இல்லை அதை என் பாதத்தில் வச்சுட்டு என்னை பிடிச்சிக்கோ. மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் நாம் இந்த பெரிய உதவியில் நன்மை பெற்று பரலோகம் போகிறது பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கும். அதை பற்றியும் சொல்லியிருக்கிறார். கடவுள் தன்னுடைய சர்வ வல்லமை, தன்னுடைய தானே ஆயத்தம் பண்ணின இவ்வளோ பெரிய பெரிய உபகாரங்களெல்லாம் கூட ஆஃப்டர் அட் த எண்ட் ஆஃப் டைம் எத்தனையோ பேர் பரலோகத்துக்கு வராமல் போகிறாங்கன்னு அவர் தானே சொல்லியிருக்கிறார். அதனால தானே நமக்கு தெரியுது அப்படியும் இருக்குது நிலைமை அப்படின்னு. வரப்போகிறவங்க வரப்போகிறாங்க,
அதில் சந்தேகம் கிடையாது. வராமல் போக போகிறாங்க. வரவங்களை பற்றி அவருக்கு இருக்கிற ஆனந்தத்தை விட வராமல் போகிறவங்களை பற்றிய துக்கம் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஸோ நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ண, நம்மை பரிசுத்தமாக்க, குற்றமற்றவர்களாக்க, கண்டிக்கப்படாதவர்களாக்க, பூர்ணராக்க இயேசு இந்த பூமியிலே வந்தார். உங்கள் உள்ளத்திலே, இல்லத்திலே, எண்ணத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் உறவிலே அவர் உதித்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்துவோம். எழும்புவோம். Let's all stand together. D sharp, hello shuffle, 110. Song number 8. D sharp, hello shuffle, 110. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. நீர் வாழ்கவே இம்மானுவே, உம் நாமமே என்றும் வாழ்கவே. நீர் வாழ்கவே இம்மானுவே, நீ வாழமே என்றும் வாழ்கவே. விடிவெளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. விடிவெளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. மகிமையை துறந்து உம்மையும் வெறுத்து மாட்டு தொழுவத்தில் நீ பிறந்தீரே. மகிமையை துறந்து உம்மையும் வெறுத்து மாட்டு தொழுவத்தில் நீ பிறந்தீரே. நீர் வாழ்கவே இம்மானுவே, உம் நாமமே என்றும் வாழ்கவே. நீர் வாழ்கவே இம்மானுவே, உம் நாமமே என்றும் வாழ்கவே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. நிகரில்லா அன்பை நீ காட்டி என்னை ரட்சித்தீ, பாவியான உலகை நீ மன்னித்து மாற்றி நீ. நிகரில்லா அன்பை நீ காட்டி என்னை ரட்சித்தீ, பாவியான உலகை நீ மன்னித்து மாற்றி நீ. நீர் வாழ்கவே உம் நாமமே, நீ நாமமே என்று வாழ்கவே. நீர் வாழ்கவே இம்மானுவே, உம் நாமமே என்று வாழ்கவே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு மகராஜனே, குறைகளை நீக்க வந்த இம்மானுவேலரே. எங்கள் குறைகளை நீக்க வந்த எம்மோடு இருக்கிற வரம் பெற்ற இம்மானுவேலே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி உள்ளவளாக இருந்து இந்த பாவ மன்னிப்பும் சமாதானமும் இல்லாமல் அலைகிற பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடி, பணத்தாலே, படிப்பாலே, உடைகளாலே, உணவாலே, செல்வத்தாலே, புகழாலே தங்களை ஆற்றி தேற்றிக்கொள்ள அலைந்தோடுகிற மக்களுக்கு முடிவில்லாத அமைதியும் பரிபூர்ணமும் குற்றம் இல்லாதவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக மாறக்கூடிய பாக்கியம் உள்ள வாழ்வை நாங்களும் அடைய பெற்று நிலைத்திருந்து முன்மாதிரியாய் காண்பிக்க இன்று
அதிகாலையிலே கூடி வந்த எங்கள் மேல் இந்த அருள் கிருபையாய் இறங்குவதாக, வல்லமையாய் இறங்குவதாக, ஞானமாய் இறங்குவதாக, நடைமுறை வாழ்வின் நற்கந்தமாய் மாறுவதாக, நற்கிரியைகளால் நிறைந்ததாய் மாறுவதாக என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த ப்ரொவிஷன்ஸ் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த உமக்கு ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்வில் வாழ்நாட்காலத்தில் மாத்திரமல்ல, முடிவிலா காலம் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதை நன்றியோடு செலுத்துகிறோம். நீர் வாழ்கவே, உம் நாமமே என்றும் வாழ்கவே என்று உம்மை வாழ்த்துகிறோம். வந்திருக்கிற யாவர் மேல் இந்த கிருபை உண்டாயிருப்பதாக. உடைய பிறப்பின் நற்செய்தி நாங்கள் முன்பாக இப்படி மாசற்ற கன்னிகையாக நிறுத்தி கொள்ளப்படுவதற்கு நீ தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளை நாங்கள் நழுவ விடாமல், விரயமணி விடாமல் காத்துக்கொள்ள அருள் தாங்க. யாவர் மேலும் உடைய கிருபை உண்டாயிருக்கட்டும், சமாதானம் உண்டாயிருக்கட்டும். இந்த நாளிலே சண்டை வீட்டில் உண்டாகாதபடி, என்ன ஒரு விஷயத்திலும் ஒரு நாளாவது உடைய வாசனை அவங்க இல்லத்துக்குள்ளாகவும் அவங்க சுற்று வட்டாரத்திலும் வீசும்படி கர்த்தர் அனுகிரகியும். அதில் அப்படியே தொடர்ந்து முன்னேறி போக உதவி தாரும். தேங்க்யூ. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. அந்த ஸ்கேல் மாத்திரம் கூட இதை பாடுவோம் உங்களுக்கு. C sharp minor. Sorry, just give me a major. Hallelujah. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Merry Christmas. God bless you.